அமெரிக்கா கையங்களவுமா சமீப காலமா ரஷ்யா கிட்ட சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கிரானசால் அட்டாக் நடந்ததுக்கு பின்னாடி ஹண்டர் பைடன் அவர்கள் லிங்க் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கூட ஓகே. ஆனா, இப்ப ரஷ்யாவோட பகுதிக்குள்ள போய் இந்த ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யா, இந்த செர்பியன் கார்ப்ஸ் இது போல சொல்லிட்டு போய் அடிக்கிறாங்க இல்லையா? இப்ப அவங்களாம் யாரா இருக்கணும்? ரஷ்யன்ஸா இருக்கணும். இல்லை உக்ரைனியன்ஸே இருந்தால் கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு அமெரிக்கனாக இருந்தால் அதை எப்படிங்க ஏற்றுக்கிறது? ஃப்ரீ லீஜன் எதுக்குங்க அப்புறம் பேர் வச்சுக்கிறீங்க? நேட்டோ ட்ரிப்ஸ் போய் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க வேண்டியது தானே? இல்லை இந்த ஃபாரின் லீஜன் சொல்லி அவங்க அடிக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம்ல. இதுக்கு எதுக்குங்க ஒரு பேர் பித்தலாட்டம் அப்படிங்கிறது போல கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் கேளிக்கையாகவும் ரஷ்ய தரப்பு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, இறந்த ஒரு நபரோட அந்த பாடி கேம் வச்சிருப்பாங்க இல்லையா? இது போல் உள்ள ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு போகிறாங்கன்னா பாடி கேம் வச்சுருப்பாங்க. நார்மலாக ரெக்கார்ட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படின்னா, இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன தப்புகள் செஞ்சுருக்காங்கன்னா அலசி ஆராயறதுக்கு உக்ரைனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது போல் விஷயத்துக்காக இது போல் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சோல்ஜர் இருக்கிறாரு. இது இப்படி உள்ளே போயிருக்கும் போது அந்த பாடி கேம்ல ரெக்கார்ட் ஆகிருக்கும் இல்லையா? அந்த விஷயங்கள் ரஷ்யா கிட்ட சிக்கிருச்சு. இவங்க தப்பிச்சு எப்படியாவது திருப்பி உக்ரைனுக்கு போயிருக்கணும். ஆனால் தாக்கி அழிச்சிட்டாங்களே. இப்போ இதோட ரெக்கார்டு வீடியோ எல்லாமே ரஷ்யா கிட்ட கிடச்சிருச்சு. இப்போ அது பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. இது வைரலாக பரவிட்டு இருக்கு. இப்போ என்னங்க அமெரிக்கா இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிறது போல பலரும் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் இவங்கள ஃப்ரீ லீஜன் தான் இல்லையா? அதாவது அமெரிக்காவாக இருந்தானே இந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தா என்ன, ரஷ்யாவை ஃப்ரீ ஆக்கணும் இல்லையா? அதுக்காக களமிறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து ஏதாவது பயங்கரமான ரெஸ்பான்ஸ், மிரட்டல், உருட்டல் ஏதாவது அமெரிக்கா பக்கம் போகுமா? இல்லை ரஷ்யா கொஞ்சம் பொறுத்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்களா? ஏன்னா இஸ்ரேல் வந்து ஈரானோட அந்த கன்சலேட்டை வந்து தாக்கியிருந்தாங்க இல்லையா சிரியால? அதுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கறதுக்கு தக்க டைமை சூஸ் பண்ணி தான் அடிப்பாங்க. தக்க நேரத்தில் பதிலடி கிடைக்கும். கரெக்டான ஒரு டைம் வரணும். அப்போ தான் அடி விழுகணும். அது பயங்கரமான அடியாக இருக்கணும், நேக்கான அடியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதுவும் இன்னும் சிலர்லாம் பில்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா, அதாவது இஸ்ரேல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பல மடங்கு அதிகமான ஒரு அடி ஈரான் தரப்புலேருந்து விழுங்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தான் இந்த கையை முறுக்குவான் பாரு, ஓங்கி குத்துவான் பாருன்றாங்களே, அது போல் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இது போல் இந்த பிராந்தியத்தில் பிரச்சனை பெருசாகாமல் இருந்தால் தான் அது ஈரானோட எக்கனாமிக்கு நல்லது. அது ஈரானுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் சும்மாலாம் விட மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த டைமில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிறத நம்மளோட கருத்தும். பட் ஆனால் அது பெருசான அட்டாக்லாம் இருக்காது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது போல் ரஷ்யா வந்து கரெக்டாக டைம் பார்த்து வெயிட் பண்ணி அமெரிக்காவை செய்வாங்களா அப்படின்னு கேள்விகள் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யா உடனுக்குடன் பதிலடி தருவாங்களா? அதுவும் உக்ரைனில் கொடுப்பாங்களா? அப்படி இல்லைன்னா அமெரிக்காவுக்கு நல்லா ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி அனுப்புவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம போன பதிவோட இறுதியில் சொல்லியிருப்போம், ட்ரோன் யுகம் தான் இதுக்கு மேலே அப்படிங்கிறது போல். அதை மேலும் மேலும் உறுதி செய்யும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தைவான் கிட்டேருந்து ஒரு செய்தி வந்துக்குது. 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை கூட எங்களோட ட்ரோன்கள் போய் தாக்கி அளிக்கும் அப்படிங்கிறது போல். இது சீனாவுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட செய்தி. நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த பக்கம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் ஓகே, இந்த சீனாவை அட்டாக் பண்ணுறதுக்காக தைவான் கிட்டே இது போல் ட்ரோன்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஓகே தான். ஆனால் இதுதான் இங்கே மேட்ரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது போல் ட்ரோன்கள் 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர் போகும் அப்படிங்கிறது உள்ள பேச்சுவார்த்தை வந்தாச்சு. இதுக்கு மேலே அது ஈஸியாக நடக்க போகுது. ட்ரோன்கள்ன்றதுனால ஈஸியாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பெனிட்ரேட் பண்ணி போய் ஒரு இலக்கை தாக்கிடுது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் ரஷ்யாவை தாக்குறத வச்சு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தத்தரிஸ்தான் ரொம்ப தொலைவில் இருக்குது. அதை கூட குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னா இந்த ட்ரோன்கள்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். சரி, ஓகே. இப்படி இருக்கும்போது நம்ம இந்த கர்ஷ்னோரிஃப்கால ரஷ்யா வந்து இந்த டர்ட்டில் டேங்கை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது போல் பார்த்தோம் இல்லையா? அதாவது கவச வாகனங்களுக்கே ஒரு கவசம் போடணும் அப்படிங்கிறது போல் இருக்கு இல்லையா? ஸோ அதே போல் இப்போ லைனாக சில வீடியோ பதிவுகள், சில இமேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா அவங்களோட எல்லா வாகனத்துக்கும் ஒரு ஓடு அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த டர்ட்டிலோட ஓடு இருக்குல்ல, அது போல தான் ஆர்மர்டு வெஹிக்கிளுக்கே ஆர்மர், அதாவது ஹெல்மெட்டுக்கு ஒரு ஹெல்மெட் அப்படிங்கிறது போல் இந்த வண்டி எல்லா வண்டிகளுக்கும் இதுக்கு முன்னாடி அந்த நெட்டு வலையெல்லாம் போட்டு பார்த்தாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. இதுக்கு மேலே ஆர்மர் தான் வேலை செய்யும். எந்த அளவுக்கு ஆர்மர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஆர்மர் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ட்ரோன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக்கு வந்து அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய பேலோடு தான். பேலோடு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு தொலைவில் அதை ட்ராவல் பண்ணும்.
அப்படி இல்லைன்னா அந்த ட்ரோன்கள் மிசைலோட ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாதிரியா ஒரு ஆக்ட் பண்ணும். அப்படியே பார்த்தாலும் அதிகமான பேலோடு எடுத்துகிட்டு போகிற அளவுக்குலாம் வடிவமைக்க முடியாது ட்ரோன்களை. ஸோ ரொம்ப தொலை தூரத்தில் போய் தாக்குதல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் பேலோடு எடுத்துகிட்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக இந்த ட்ரோன்கள் காமிகாசி ட்ரோன்கள் FPV ட்ரோன்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வெடிகுண்டில் இருக்கக்கூடிய ஒரு பவர் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஆர்மர் அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். முன்னிலையில் போராடிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்கான ஒரு இன்வென்ஷன் வந்து ரஷ்ய தரப்பில் இருக்குது. இது எப்படி கை கொடுக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா இந்த டர்ட்டில் டேங்கே நல்லா வேலை செஞ்சுருக்கு. அதே போல் இந்த கவச வாகனங்கள் கவசத்துக்கு கவசம் அணிவிச்ச வாகனங்கள் இதுக்கு மேலே எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது இந்த ரஷ்யா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸில் பூந்து விளையாடுவாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளே முன்னாடி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸுங்கிறது இந்த பீடிங் பாட்டில் மூடி மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொஞ்சம் அதிநவீனப்படுத்திக்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைசஸ் வந்து டெஸ்டிங் ரேஞ்சில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கூடிய சீக்கிரத்தில் அடுத்தடுத்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஆக்டிவாக பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிவைஸுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ரேடியோ சிக்னல்ஸ்லாம் அதிகமாக ஜாம் பண்ணும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தது ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்கள். இந்த ரஷ்யாவோட சூப்பர் கேம் 360 ட்ரோன்களை பற்றி நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம். ஒரே ஒரு டைம் தான் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா இதை அதிகமாக ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் இந்த சூப்பர் கேம் 360. எதுக்காகனா ரிகானிசனுக்காக முழுக்க உளவு பார்க்கறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அந்த உளவு பார்க்கக்கூடிய சூப்பர் கேம் 360 ட்ரோன்களையும் அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைய வச்சுட்டாங்க அப்படிங்கிறத சமீபத்தில் சொன்னாங்க. இப்போ இது அதிக அளவில் கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதை பற்றின வீடியோ பதிவுகள் தெளிவான டீட்டெயில்ஸ் வரும்போது அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரோனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட SCAT 350M அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரோன்கள்னால ரொம்ப நேரம் ஒரு பகுதியில் வட்டமடிச்சுக்கிட்டே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்க முடியும். அதுவும் துல்லியமான தகவல்களை ரஷ்யாவோட நிலைகளுக்கு அனுப்பிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஜூம் பண்ணி பார்க்கறதுனால எக்ஸாக்டாக அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத முழு சர்வைலன்ஸில் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைசஸ் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து இது நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கு, துல்லியமாக வேலை செய்யுது அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.